உங்களுக்கு சமீபத்தில் தான் பெண் குழந்தைகள் பிறந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக குழந்தை பெற்றெடுத்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் அது பேசக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க விமர்சனங்களுக்கு ஆளானாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய தந்தை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் அவருடைய மனதை நெகிழ வச்சிருக்கு. என்ன அது அப்படின்னு பார்த்தா, தான் சம்பாதித்த சொத்தை எல்லாமே தன்னுடைய மகனுக்கு தான் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ பெண் குழந்தைகள் பிறந்ததும் அவங்க பேர குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருக்காரா. எதற்காக இப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வருது அப்படின்னு இப்போ எந்த ஒரு ஹெல்ப்பும் உனக்கு என்னால் பண்ண முடியாது, எனக்கு அம்மா வாழ்ந்த இந்த வீடே போதும் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அதோடு மட்டும் இல்லாமல், நான் இதை உனக்கு எழுதி வைக்கல, என்னுடைய பேர குழந்தைகளுக்கு தான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இப்போ தன்னுடைய குழந்தைகள் பிறந்ததை மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் கொண்டாடி இருந்தார். ஸ்நேகன் அவர்கள் வீட்டில் கேக் வெட்டி தன்னுடைய குழந்தைகளை வரவேற்றிருந்தார். இது எல்லாமே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. தன்னுடைய மனைவிக்கு குழந்தைக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவில் அவங்க உடலளவிலும் மனதளவிலும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தன்னுடைய குழந்தைகளை அவர் தான் பார்த்துட்டு வரதாகவும் சொல்லியிருந்தார். இப்போ ஸ்நேகன் அவர்களுடைய அப்பா அவருடைய பேர குழந்தைகளுக்காக செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இது ஒருபுறம் இருக்க, குடும்பஸ்தன் அப்படின்ற படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. மணிகண்டன் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னாலே அந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, குடும்பஸ்தன் படம் 15 கோடிக்கும் மேலாக வசூல் செஞ்சுருக்கிறான். அதோட இவர் நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்களில், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து நடித்து வந்துட்டு இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் கூட விஜய் சேதுபதி அவர்களை வைத்து படம் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் இக்கட்டான சூழ்நிலை எனக்கு உதவி பண்ணியிருந்தார், அன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு என்னுடைய சகோதரி இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். இப்போ இவருடைய அடுத்த கட்ட படத்தை நோக்கி எல்லோருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. எப்படி இவருடைய படம் இருக்க போது, என்ன மாதிரியாக இவர் அடுத்து நடிக்க போறாரு, என்ன கதை உருவாக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கு. ரசிகர்களுடைய அவங்க நினைக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.